வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி சூப்பர் சிங்கர் ஜூனியரில் வந்து ப்ரீ ஃபினாலே, நாளைக்கு வந்து ஃபைனல்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீ ஃபினாலே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா 5 பேரையும் பாட வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இவங்களெல்லாம் ஹானர் பண்ணணுன்றதுனால இந்த ட்ரெயினர்ஸு, பேண்டு, பேக்கிங் ஒப்பல்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து மொமெண்டோஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நடந்தது. சும்மா ராதா ஸ்பெஷல்னு வச்சுட்டு ராதா உடைய படத்துலேருந்து பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆத்யா ஃபஸ்ட்டு வந்துட்டு மெதுவா மெதுவா இந்த காதல் பாட்டு, அந்த பாட்டு பாடினாங்க. எப்போவுமே ஆத்யா வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக பாடுவாங்க, எல்லாமே கரெக்டாக பாடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக பாடினாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாம் ஃபைனல்ஸில் இருக்கிறாங்க. மைண்ட் வந்து அவங்களுக்கு ஃபைனல்ஸில் இருக்குது. சாரா ஸ்ருதி வந்தாங்க, அவங்க வந்து வெட்டி வேறு வாசம் அந்த பாட்டு பாடினாங்க. ஸோ அவங்களுமே நமக்கு தெரியும் ரொம்ப நல்லா பாடுவாங்க, ஹார்ட் டச்சிங்காக பாடுவாங்கன்னு. பட் இன்றைக்கும் நல்லா பாடினாங்க அப்படின்றது நான் உறுதியாக சொல்லிப்பேன். அதுக்கு அடுத்ததாக நஸ்ரீன் வந்தாங்க, நஸ்ரீன் பாட வந்தாங்க. அவங்க வந்து இந்த சின்ன மணி குயிலே அந்த பாட்டு பாடினாங்க. நஸ்ரீன் முகத்தில் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பயத்தை பார்த்தேன். ஒரு பயம் வந்துட்டு பாடிட்டு இருக்க மாதிரி இருந்தது அது. பட் வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக பாடினாங்க. லைனட் மீனம்மா மீனம்மா அந்த பாட்டு பாடினாங்க. அவங்களும் இது ஒரு இமான் சொன்ன மாதிரி இது வேறு ஒரு ஜோனராக இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பாடுறாங்க அப்படின்றது உண்மை. இதையும் சிறப்பாக தான் பாடினாங்க. இதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக காயத்ரி வந்துட்டு குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா அந்த பாட்டு காயத்ரி நல்லா பாடினாங்க. இன்றைக்கி ஆன் த ஹோல் இவங்களை நடுவில் கூப்பிட்டு போனதெல்லாம் காமிச்சாங்க. அது மாதிரி சும்மா இது ப்ரீ ஃபினாலே தான். இந்த 5 பேர் பாடினதில் எல்லாருமே வந்து அவங்க மைண்டெல்லாம் ஃபைனல்ஸில் தான் இருக்குது, ஃபைனலுக்கு ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்கன்றது நல்லா தெரியுது. இந்த பாட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணுமேன்றதுக்காக பாடியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு பர்சனலி பிடிச்சதுன்னு சொல்லணும். எனக்கு வந்து காயத்ரி பாடினதும் நஸ்ரீன் பாடினதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நஸ்ரீன் பயந்துட்டு பாடினா கூட ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா பாடினாங்க. அதே மாதிரி காயத்ரியும் நல்லா பாடினாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் எனக்கு இன்றைக்கி பர்சனலாக எனக்கு 2 பேர் தான் பிடிச்சது. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஃபைனலில் வந்து நம்ம நினைக்கவே முடியாது. இந்த நஸ்ரீன் இவ்வளோ பயப்படுற நஸ்ரீன் நாளைக்கு வந்து ரொம்ப தைரியமாக நல்லா கூட பாடலாம். இதெல்லாம் நம்மளால் எதையுமே கணிக்க முடியாது. ஸோ நாளைக்கு 3 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 மணிலேருந்து இருக்குது. ஓட்டிங் எல்லோரும் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பில் போனீங்கன்னா 10 votes இருக்குது, எல்லோரும் ஃபோட்டோஸும் இருக்குது. நீங்கள் எத்தனை ஓட்ஸ் யாருக்கு போடணுமோ பிரித்து போடுறதா இருந்தால் போடலாம், ஒரே ஆளுக்கு 10 போடுறதா இருந்தாலும் போடலாம். ஸோ அது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி மிஸ் கால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொடுங்க. 3 மணிலேருந்து ஆரம்பிக்குது. ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு ஓட்டிங் போயிட்டே இருக்கும். எப்போ முடியுது அப்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுவாங்க. நமக்கு அப்போ யார் இந்த வாட்டி வின்னர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா குழந்தைங்களும் நல்லா தான் பாடுறாங்க. எல்லா குழந்தைங்களும் தே ரியலி டிசர்வ் இட். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ சின்சியராக ஒருத்தருக்கும் ட்ரெயினர் சொல்லும்போது அதே தான் சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இதுதான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், டெடிக்கேட்டட், இதே மாதிரி வார்த்தைகள் தான் வருது. இந்த சின்ன வயசில் இவ்வளோ டெடிக்கேஷன் இருக்குது, டேலண்ட் இருக்குது, சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவே தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் யார் வந்தாலுமே நமக்கு சந்தோஷம்தான். இவ்வளோ நாளாக எனக்கு பர்சனலி எனக்கு பிடிக்கும்னு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி சொல்ல விரும்பலை. ஏன்னா இது ஃபைனலில் வந்து யார் அந்த டைமில் யார் நல்லா பாடுறாங்களோ அவங்க வின் பண்ணட்டும். ஸோ நாளைக்கு மீண்டும் 3 மணிக்குலேருந்து பார்த்துட்டு எப்போ உங்களுக்கு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.